ஒரு சில மனிதர்கள் குடிக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறதே தன்னுடைய சந்தோஷத்துக்காக இல்லை, அவர்களிடம் உள்ள அமைதியான சத்தத்தை கொஞ்ச நேரம் மௌனமாக்கிக்கிறதுக்காக. ஆனால் ஒரு நாள் இந்த பழக்கம் அவங்களுடைய வாழ்க்கையை அவங்களுக்கே தெரியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சத்தம் இல்லாமல் உடைக்க ஆரம்பிச்சிடும். நான் இதில் கவனிச்ச ஒரு விஷயம் இருக்குங்க. அவங்க தரம் குடிக்கும் பொழுது அதில் அவங்களுக்கு ஆசையே இருக்காது. ஒரு ஃப்ரெண்ட் என்ன சொல்லுவார் தெரியுமா? சரி, ஒரு ரவுண்ட் தானே, அடிச்சு பாரு, என்ன ஆகுதுன்னு தான் ட்ரை பண்ணி பாரு. இன்னொருத்தர் சொல்லுவார், அடே கவலை மறக்கணும்னா இது ஒரு ஷொட் அடிச்சு பாரு அப்படின்னு சொல்லுவார். இன்னொரு கூட்டம் இப்படியும் சொல்லும், அடே லைஃப்னா என்ஜாய் பண்ணணும்டா. ஆனால் யாருமே சொல்ல மாட்டாங்க, இதுக்கு பிறகு உன் வாழ்க்கை மெதுவாக மாற ஆரம்பிக்குது அப்படின்னு. முதலாவதா அது ஒரு பழக்கமாக தாங்க வரும், பிறகு அது மிக முக்கியமான தேவையாக மாறிடும். அதுக்கு பிறகு அது இல்லாமல் தூங்க முடியாத மாதிரி ஒரு நிலைமை ஏற்பட்டுரும். அதுவே ரொம்ப பயங்கரமான விஷயம் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியாமல் போயிடும். சில மனிதர்கள் குடிக்கிறது சந்தோஷத்துக்காக கிடையாது, அவங்க கிட்ட உள்ள வெறுமை மற்றவங்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு மறைக்கணுங்கிறதுக்காக. ஒரு நாள் வேலை அழுத்தம், ஒரு நாள் குடும்ப பிரச்சனை, ஒரு நாள் தோல்வி, ஒரு நாள் தனிமை, இப்படி ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு மட்டும்னு ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்கும், தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் வாழ்க்கை இன்னைக்கு மட்டும் நம்மளை என்னைக்காவது விடுதா? இந்த கேள்விக்கு என்ன பதில் வச்சுருக்கீங்க? ட்ரிங்க் பண்ணுறது அப்படி இல்லாட்டி ஸ்மோக் பண்ணுறது பல இடங்களில் ஸ்டைலாக காட்டப்படுது. ஆனால் ஒரு குழந்தை தன்னுடைய அப்பா குடிச்சிட்டு தடுமாறி வார நேரம் கதவை பூட்டிக்கிட்டு ஒரு அறையில் உட்கார்ந்துருக்கிறது ஸ்டைல் கிடையாது. ஒரு அம்மா நைட் 12 மணிக்கு ஃபோனை அட்டென்ட் பண்ணி பத்திரமா வந்துட்டியான்னு கேட்குறது என்ஜாய்மெண்ட் கிடையாது. தன்னுடைய மனைவி இந்த மாதம் இதெல்லாம் எப்படி செலவு செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி சீரியஸாக உங்ககிட்ட கணக்கு கேட்குறது ஃபன் கிடையாது. சில பழக்கங்கள் நம்மளை மட்டும் காயப்படுத்தாதுங்க, நம்மளை சுற்றி உள்ளவங்க எல்லாரையுமே பாதிக்கும். இது நமக்கு புரிய போகிறதே இல்லை, புரிகிறதும் இல்லை. குடிக்காத பல பேர்கிட்ட கேட்டிங்கன்னா இந்த ரகசியம் நல்லபடியாக உங்களுக்கு புரியும். வாழ்க்கையில் கிடைக்கிற சந்தோஷத்தை முழுமையாக உணரணுமா இருந்தால் குடிக்கக்கூடாது. என்னோட குழந்தையோட சிரிப்பையும் அம்மாவுடைய பிரார்த்தனையையும் வாழ்க்கையின் உண்மையான மகிழ்ச்சியையும் போதை இல்லாமல் உண்மையாக உணரணுங்க. அதுதான் உண்மையான ஃப்ரீடம். வலி இருக்கும், அழுத்தம் இருக்கும், தோல்வி வரும். ஆனால் எங்களை நாங்களே அழிக்காத வரைக்கும் நம்ம வாழ்க்கை மதிப்புள்ளதாக இருக்கும். ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனா என்னங்க? கையில் கிளாஸை பிடிக்கிறதா? அது முடியாதுன்னு சொல்கிற ஒரு மனப்பக்குவத்தை ஏற்படுத்துகிறோம்ல, அங்கே தாங்க ஸ்ட்ராங் இருக்குது, உங்களுடைய ஸ்டெடி இருக்குது, உங்களுடைய ஜென்டில்மேன் டைப்பே இருக்குது. அதை மறுக்கிற தைரியம் இருக்குல்ல, அதை விட கெத்து வேறு என்னங்க?